இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப் போகிறது. கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். குருசதின் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும். கல்வாரி ஸ்நேகம். Today's episode is on friendship in Calvary. கல்வாரி ஸ்நேகம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிப்போம். Jesus calls us as his friends. இயேசுவானவர் நம்மை அவருடைய சிநேகிதர் என்று அழைக்கிறார். Think about that just for a minute. இதை ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. If the king of a country would call us as his friends, it means he has raised us to his level. ஒரு தேசத்தின் ராஜா நம்மை அவனுடைய நண்பர்கள் என்று அழைத்தால் நம்மை அவனுடைய அந்தஸ்திற்கு உயர்த்திருக்கிறான் என்று அர்த்தமாகும். However, if we presume to call the king as our friend, we have not elevated him at all, but we have brought him down somewhat. ஆனால் நாமவே இந்த ராஜாவை நம்முடைய நண்பன் என்று அழைத்துக் கொள்வோமே, ஆனால் நாம் எந்த விதத்தில் இந்த ராஜாவை உயர்த்தவில்லை, மாறாக அந்த ராஜாவின் மதிப்பை நாம் ஓரளவுக்கு குறைத்திருப்போம். So when Jesus, the King of Kings, calls us as his friends, it very clearly signifies that he has uplifted us to his standing. Hallelujah. ஆகையினாலே ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சிநேகிதராக அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஸ்தானத்திற்கு நம்மை அவர் தூக்கி இருக்கிறார் என்று அர்த்தமாகும். Hallelujah. In the Bible, the Lord referred to certain individuals as friends. வேதாகமத்திலே கர்த்தர் ஒரு சிலரை சிநேகிதர் என்று அவர் கூறியிருக்கிறார். Moses, Abraham, the Israelites, in the New Testament, Lazarus, and even Judas, Jesus called him as his friend. தேவன் மோசேயை, ஆபிரகாமை, இஸ்ரவேல் ஜனங்களை, புதிய ஏற்பாட்டிலே லாசருவை, யூதாசையும் கூட தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். John 15:13-16, the disciples were called Christ's friends. யோவான் 15:13-16 தம்முடைய சீஷர்களை இயேசு தம்முடைய சிநேகிதர் என்று அழைத்தார். இதை குறித்து இந்த பகுதியில் நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். Friendship in Calvary is first of all sacrificial friendship. கல்வாரி சிநேகம் என்பது முதலாவதாக பலி செலுத்தின சிநேகம். First of all, it was voluntary sacrifice. தாமாக தந்த பலி. The statement laid down his life in John 15:13 indicates a voluntary act.
தன் ஜீவனை கொடுக்கிறது என்பது தாமாகவே செய்த ஒரு செயலை குறிக்கிறது. No man murdered Jesus or took away his life against his will. இயேசுவின் விருப்பத்திற்கு எதிராக ஒருவரும் அவருடைய உயிரை பறிக்கவோ அல்லது அவர் கொலை செய்யவோ இல்லை. Jesus said, no one can take my life from me, but I lay it down of myself. யோவான் 10:18 ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். Jesus didn't take his own life. இயேசு தமது உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை. It wasn't suicide. அவர் தற்கொலை செய்து கொள்ளவும் இல்லை. Jesus voluntarily laid down his life at the cross. சிலுவையிலே இயேசு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார். Secondly, it was vicarious sacrifice. பதிலாக தந்த பலி. Jesus says he was giving his life for his friends. தம்முடைய சிநேகிதருக்காக தமது ஜீவனை கொடுப்பதாக இயேசு கூறினார். In other words, Jesus' death on the cross was not for himself, but on behalf of us, so that we wouldn't have to go to hell. வேறு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவானவர் தமக்கென்று சிலுவையிலே அவர் மரிக்காம நாம் நரகத்துக்கு போய் விடாதபடிக்கு நம்முடைய சார்பிலே அவர் மரித்திருக்கிறார். Thirdly, it was vicious sacrifice. கொடூரமாக தந்த பலி. Christ laying down his life wasn't a moment happening. இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது ஒரு நொடிப்பொழுதில் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. It was a brutal sequence of violent events. கொடூரமாக தொடர்ந்த முரட்டுத்தனமான நிகழ்வுகளாகும். Jesus was betrayed, beaten, rejected, scourged, mocked and stripped naked, crucified, absolutely marred beyond belief. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, காயப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, நிர்வாணமாக்கப்பட்டு, பார்க்கத்தக்க ரூபமே இல்லாத அளவுக்கு சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். Fourthly, it was victorious sacrifice. வெற்றிகரமாக தந்த பலி. Jesus promised his death at the time of a great victory. It is finished. John 19:30. இயேசு முடிந்தது என்று சொல்லி வெற்றிகரமாக தன்னுடைய மரணத்தை அவர் அறிவித்தவராக இருக்கிறார். ஆம், காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் இயேசுவை களிப்போடு இன்னும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் நம்மை கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்யும். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், ராஜாவும் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும், கல்வாரி சிநேகம். We saw friendship in Calvary is first of all sacrificial friendship. கல்வாரி சிநேகம் என்பது முதலாவதாக பலி செலுத்தின சிநேகம் என்று பார்த்தோம். Now friendship in Calvary is secondly sharing friendship. கல்வாரி சிநேகம் என்பது இரண்டாவதாக பகிர்ந்தளித்த சிநேகம். John 15:13-15, these three verses tells us that as our friend Jesus shares very special gifts with us. யோவான் 15:13-15 இந்த 3 வசனங்களிலே நம்முடைய உத்தம சிநேகிதராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசேஷமானவைகளை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்பர் 1, sharing of his love. இயேசு தமது அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Bible says greater love has no one than this, than to lay down his own life for his friends. John 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. When Christ died for us at Calvary, it was a sharing of his greatest love towards us as his friends. கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசுவானவர் மரித்தபோது நம்முடைய
தமது சிநேகிதர்களாகிய நம்மிடத்திலே தம்முடைய உச்சிதமான அன்பை பகிர்ந்திருக்கிறார். God demonstrates his own love towards us in that while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நம்பர் 2, sharing of his life. இயேசு தமது ஜீவனை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Jesus not only gave his life for us at the cross, but he also imparts his life to us. கல்வாரியிலே இயேசுவானவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது மட்டுமின்றி தம்முடைய ஜீவனை நமக்குள் உட்புகுத்தியும் இருக்கிறார். When Christ imparts his life within us, we begin to radiate his life as light to others. கிறிஸ்து இயேசு தம்முடைய ஜீவனை நமக்குள்ளாக தந்திருக்கும் போது நாம் கிறிஸ்துவின் ஜீவனை மற்றவர்களுக்கு ஒளியாக பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம். In Christ was life and the life was the light of men. John 1:4. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. Number 3, sharing of his lessons. இயேசு தமது மறைபொருள்களை பகிர்ந்திருக்கிறார். Bible says all things that Jesus heard from the Father he has made known to us. John 15:15. தம்முடைய பிதாவினிடத்தில் தாம் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்திருப்பதாக இயேசு கூறியிருக்கிறார். When Jesus calls us as his friends, he does not keep the truth hidden from himself. இயேசுவானவர் நம்மை தம்முடைய சிநேகிதராக அழைத்திருப்பதால் அவர் சத்தியத்தை நமக்கு மறைத்து வைக்கவே மாட்டார். Jesus is the revelation of God. John 1:18. இயேசுவானவரே தேவனை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார், அவரே சத்தியமாய் இருக்கிறார். The more and more we have Christ's love, life and lessons, the more and more people will realize that we have been with Jesus when they see us. Acts 14:3. நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இயேசுவின் அன்பையும் ஜீவனையும் மறைபொருள்களையும் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமோ நம்மை காண்கிறவர்கள் நாம் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள் என்பதை அதிகமாய் அறிந்து கொள்வார்கள். இருண்டதோர் வாழ்வு இன்னும் வாழ்வோர், இனியாவது இயேசுவின் திருமுகம் காண ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோர் உம்மை காணட்டும் என்கிற ஒரு பிரதிஷ்டையோடு வாழ்வோமா? அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய்யும் கல்வாரி சிநேகம். We saw friendship in Calvary is first of all sacrificial friendship, secondly sharing friendship. கல்வாரி சிநேகம் என்பது முதலாவதாக பலி செலுத்தின சிநேகம், இரண்டாவதாக பகிர்ந்தளித்த சிநேகம் என்று நம்ம பார்த்தோம். Finally, friendship in Calvary is thirdly saving friendship. கல்வாரி சிநேகம் என்பது மூன்றாவதாக ரட்சிப்பளித்த சிநேகம். First of all, we are chosen for salvation. ரட்சிப்பை பெற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Jesus said, I have chosen you. John 15:16. நான் உங்களை தெரிந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Thank God for a friend like Jesus who took our place on Calvary to choose to himself for salvation. நாம் ரட்சிப்பை பெறும்படிக்கு தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டு நமக்கு பதிலாக கல்வாரியில் அறையப்பட்ட உண்மையான சிநேகிதராகிய இயேசுவானவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Secondly, we are called to salvation. ரட்சிப்பை உரைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். Jesus has called us to preach the gospel. Acts 16:10. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். This calling matures us by making us decrease in our own attitudes of self, but to increase in the attributes of Christ to be manifested through us. இந்த ஒரு அழைப்பானது நாம் நம்முடைய சுய மனப்போக்குகளில் சிறுகவும் கிறிஸ்துவின் சுபாவங்களில் பெருகி
நம்மோட வெளிப்படவும் இந்த அழைப்பு நமக்கு ஒரு முதிர்ச்சியை கட்டளையிடுகிறது. Thirdly, we are comforted through salvation. ரட்சிப்பின் மூலம் ஆறுதல் அடைகிறோம். Jesus said, whatever you ask the Father in my name, he will give it to you. John 15:16. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்றும் இயேசு சொல்லி இருக்கிறார். So Jesus tells us, because of our friendship, we are brought into a place where we receive answers to our prayers. இயேசுவுடன் உள்ள நம்முடைய சிநேகத்தின் நிமித்தம் நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாவே பதிலை பெற்றுக்கொள்ளும் இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு இருப்பதாக இயேசு சொல்லி இருக்கிறார். What a great comfort it is. So the more and more we realize Christ's choice and calling and comfort in our life, more and more our life will turn from insignificant life to incredible life. இந்த அளவுக்கு அதிகமாய் நாம் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலையும் அழைப்பையும் ஆறுதலையும் நாம உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்முடைய அற்பமான வாழ்க்கை அற்புதமாய் அது வாழக்கூடியதாய் மாறிவிடும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா, நான் சிறுகும் நீர் பெருகும் தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் நம்மை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ இனியாவதுவும் திருமுகம் காண. ராஜாவும் சிநேகம் பெருகட்டும் என்னில், ராஜாவும் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் அற்பமான வாழ்வு
அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோடச் செய் கல்வாரி சிநேகம். Today we saw about friendship in Calvary. First of all, sacrificial friendship, sharing friendship and saving friendship. கல்வாரி சிநேகம் என்பது முதலாவது பலி செலுத்தின சிநேகம், இரண்டாவது பகிர்ந்தளித்த சிநேகம், மூன்றாவதாக ரட்சிப்பளித்த சிநேகம். கண்களை முடிச்சு பிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கல்வாரியிலே எங்களிடத்தில் உள்ள மூடே சிநேகத்தை நீர் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் இதற்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்க கிருபை தார். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை 600010. மொபைல் நம்பர் 9840777462 9790902701.